நீங்க என் எதிரியை போய் சந்திச்சீங்கல்ல, இதுக்கப்புறமா நீங்களும் என் எதிரி தான் அப்படின்னு முதலமைச்சர் விஜயை பார்த்து நடிகை விஜயலட்சுமி சொல்லியிருக்காங்க. அது எதுக்காக அப்படிங்கறத இந்த பதிவுல விரிவா பாத்துருவோமா? இப்போ அரசியல் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது தெரியாத மாதிரி இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. சோ இந்த சூழல்ல முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவி ஏற்றுட்டாரு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையுமே அரசியல் பண்பாடு காரணமா போய் சந்திச்சுட்டு வராரு. அதுவும் அவங்களோட வீட்டுக்கு டைரக்டா போய் நேர்ல சந்திச்சு வாழ்த்துக்களை வாங்கிட்டு வராரு. ஆரம்பத்துல திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களோட வீட்டுக்கு போனாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களோட வீட்டுக்கு போனாங்க. இதுக்கப்புறமா அன்புமணி ராமதாஸ், கடைசியா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவர்களோட வீட்டுக்கு போனாரு. சோ இந்த நேரத்துலதான் நடிகை விஜயலட்சுமி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. விஜய் முதலமைச்சரா பதவியேற்கும் போது ஒரு வீடியோ போட்டாங்க. அண்ணா நீங்க முதலமைச்சர் ஆனது ரொம்பவே சந்தோஷம். நான் சென்னையில இருந்திருந்தேன்னா உங்களை டைரக்டா மீட் பண்ணியிருப்பேன். என்னையும் உங்க கட்சியில சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வீடியோ போட்டாங்க. அது பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு. சோ இப்ப மறுபடியும் விஷயத்துக்கு போறோம். இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது எதுக்காக தெரியுமா? சீமான் அவர்களோட வீட்டுக்கு விஜய் போயிருந்தாரு. சோ இதை அவங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. மக்கள் எல்லாரும் எங்கிட்ட கேக்குறாங்க, சீமான் வீட்டுக்கு விஜய் போயிருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவர் முதலமைச்சரா பதவி ஏற்றுட்டாரு. அவருக்கு உரிமை இருக்கு. யார் வீட்டுக்கு போகணும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க ஸ்டேஜ்ல ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் திட்டி பேசிக்கிறீங்க. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரோட வீட்டுக்கே நீங்க போறீங்க. இதனால மக்கள் குழப்பத்துல இருக்காங்க. அதாவது யாரு நம்புறதுன்னு தெரியாம மக்கள் குழப்பத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது என்னோட அக்காவை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நான் அவ்வளவு வீடியோக்கள் போட்டு அவ்வளவு குரல் கொடுத்திருக்கேன். ஆனா எப்போ யாருமே என்னை கண்டுக்கவே இல்லை. இப்போ எல்லாரும் அவரோட வீட்டுக்கு போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்துல சோ எனக்கு புரியல, இதுக்கப்புறம் நான் வீடியோ போட போறதே கிடையாது, இதுதான் என்னோட ஃபைனல் வீடியோ, வாழ்வோ சாவோ அது கர்நாடகாவிலேயே முடிஞ்சு போகட்டும், இதுக்கப்புறமா நான் யாரை பத்தியும் பேச போறது கிடையாது அப்படின்னு அவங்க தங்களோட ஆதகத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. கடைசி இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என் எதிரி வீட்டுக்கு போனவங்க யாரா இருந்தாலும் அவங்களும் என்னோட எதிரி தான் அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமி சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல விஜய் முதலமைச்சரா பதவியேற்றது சந்தோஷம்னு சொன்ன அந்த வாயே இன்னைக்கு சீமானவர்களோட வீட்டுக்கு விஜய் போனதுனால யாரு என்னோட எதிரி வீட்டுக்கு போனாலும் அவங்களும் எனக்கு எதிரி தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல அண்ணனா இருந்தவர் இன்னைக்கு எதிரியா மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி விஜயலட்சுமி இந்த பதிவு போட்டிருக்காங்க. சோ இந்த ஒரு பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.